பல்வேறு குளறுபடி புகார்கள் எழுந்த நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்துவதற்காக முடிவு செய்திருப்பதாக தேசிய தேர்வு முகமை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சார்பாக நீதிமன்றத்தில் நீதிபதிகள் என்ன முடிவு செய்ய இருக்கிறார்கள் என்பதுதான் இறுதி முடிவாக இருக்கும். தற்போதைக்கு கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்ட அந்த மாணவர்களுக்கு 1563 பேருக்கு மறுதேர்வு நடத்தலாம் என்று முடிவு செய்திருப்பதாக என்டிஏ தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி மறுதேர்வை எடுக்க விருப்பமில்லாத மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் அல்லாத அவர்கள் பெற்ற ஒரிஜினல் மதிப்பெண் என்னவாக இருந்ததோ அதே மதிப்பெண்ணை கொடுப்பதற்கும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக என்டிஏ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்டிஏ தன்னுடைய முடிவை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நீதிபதிகள் தங்களுடைய இறுதி முடிவை தெரிவிக்க வேண்டும். அது சார்ந்த என்ன விவகாரம் தற்போது சென்று கொண்டிருக்கிறது? அப்படியே நீட் விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தினுடைய விடுமுறை கால அமர்வில் தற்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறது. நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் அசானுதீன் அமனுல்லாவினுடைய அமர்வில் இந்த மனுவானது விசாரணைக்கு இன்று தற்போது தொடங்கியவுடன் தேசிய தேர்வு முகமையின் சார்பாக அவர்கள் நேற்று நடைபெற்ற அந்த இன்டர்னல் ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுடைய அந்த ஒரு வாதத்தை தான் இந்த தேசிய தேர்வு முகமையானது இன்று முன்வைத்தது. குறிப்பாக இந்த நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்துவதற்கான ஒரு முடிவை நேற்று நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்டர்னல் மீட்டிங்கில் தேசிய தேர்வு முகமை எடுத்துள்ளது என்ற ஒரு கருத்தை தற்போது அதனுடைய தரப்பு வழக்கறிஞர் கனு அகர்வால் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக இந்த 1563 மாணவர்களில் மீண்டும் மறுதேர்வு எழுத விரும்பாத மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் இல்லாமல் அவர்களுக்கு அதற்கு முன்னதாக வழங்கப்பட்ட ஒரிஜினல் மதிப்பெண்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு கருத்தையும் தற்போது தேசிய தேர்வு முகமையானது உச்சநீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. ஆனால் மனுதாரர்கள் தரப்பில் ஒரு சில மனுதாரர்கள் தரப்பில் இதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக நேற்று நடைபெற்ற அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு பிறகு அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி என்பது பல்வேறு தரப்பு ஆய்வுகளையும் மேற்கொண்டு அனைவருக்கும் ஒரு சாதகமான ஒரு முடிவை எடுத்துள்ளதாகவும் மாணவர்களின் பயத்தை போக்கும் வகையில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு பதிலை தான் தேசிய தேர்வு முகமையான தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் முழு நடைமுறைகளையும் பின்பற்றி மறுதேர்வு என்பது நடத்தப்படும் என்ற ஒரு தகவலைத்தான் அதிகாரப்பூர்வமாக தேசிய தேர்வு முகமையான தற்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பதிலாக முன்வைத்துள்ளது. அந்த முடிவின் மீதான உத்தரவு என்பது இன்னும் சற்று நேரத்தில் உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமியா, சுசித்ரா, 1563 மாணவர்களுக்குத்தான் தேர்வு என்றாலும் அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த மாணவர்களுடைய தரவரிசை பட்டியலும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விவரங்களுக்கு நன்றி.